மதிப்பிற்குரிய மேஷம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மேஷம் ராசி நண்பர்களுக்கு லாட்டரி யோகம், அதாவது ஜாக்பாட் யோகம் உண்டா இல்லையா, அப்படி இருந்தால் 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இதுதான் அப்படிங்கிற தலைப்பில் மேஷ ராசிக்காரவங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம். ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம். நான் ஒவ்வொரு காணொளியிலையும் லாட்டரியை பற்றி பேசுகிற போதெல்லாம் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா லாட்டரி அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதவர்களுக்கு இந்த பதிவு அவசியப்படாது. அவர்கள் இந்த பதிவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடந்த ஒரு பதிவில் நிறைய விளக்கம் சொல்லியும் கூட ஒரு நபர் வலுக்கட்டாயமாக பதிவை பார்த்துட்டு, நீ பூரா பொய்யா சொல்கிற, நீ எதையுமே உண்மை பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். அதனால் நீ எதுக்கு பார்க்க வேணான்னு சொல்கிற, நீ உண்மையை பேசுனீங்கன்னா, உண்மையை சொன்னீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு வேற அவர் கமெண்ட் கொடுக்குறார். அதாவது இந்த பதிவினுடைய விளக்கமே லாட்டரி அதிர்ஷ்டத்தை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதில் நான் உண்மையை சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியும் மேஷராசிக்கு என்னென்ன தசை தசாபுத்திகள் கரெக்டாக செட் ஆகும், எந்தெந்த கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இந்த ராசிக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த கிரகங்களுடைய எண்கள் இந்த ராசிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா. இதை நீ பொய் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன நண்பரே இருக்குது? நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? எந்த எண் எந்த கிரகத்தை குறிக்கும், எந்த ராசிக்கு எந்த தசை தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நான் கொடுத்துருக்குறேன். இது பொய்ன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, பொய் சொல்லாதன்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இந்த காணொலிக்குள்ளே பாருங்க? இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு காணொலியை போட்டு அவர் சொல்கிறதெல்லாம் அந்த நம்பரும் செட் ஆகாது, அந்த நம்பர் அந்த கிரகத்தை குறிக்காது, நான் சொல்கிற கிரகத்தை தான் குறிக்கும், நான் சொல்கிற தசை தசாபுத்தி தான் மேசராசிக்கு சரியாக வரும், ஏன் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பதிவை கொடுங்க. சரியா? அப்படி ஒரு உண்மையான உத்தமர் நீங்கள், அப்படி ஒரு தனியாக ஒரு பதிவை கொடுங்க, அது வரவேற்றுக்கலாம். மற்றபடி ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு சேவை மனப்பான்மையோட சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கக்கூடிய என்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ சில நண்பர்கள் இதே வேலையாகவும் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி வம்பு கழுத்து ஏதாவது ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் அநாகரிகமான வார்த்தைகள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கொடுக்கறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. தயவு செய்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வேண்டாம் நண்பர்களே. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மை, அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் லாட்டரி அதிர்ஷ்டத்தை பற்றி போடுறோம், நீ எல்லாம் உனக்கு அதிர்ஷ்ட நம்பர் தெரியுதுல்ல, நீ போய் அதை வாங்கி பணக்காரன் ஆகலாம்ல, லட்சாதிபதி ஆகலாம்ல, கோடீஸ்வரன் ஆகலாம்ல, எனக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. பண ஆசை யாருக்கு தான் இல்லை? ஜோதிடர் எனக்கும் உண்டு. நானும் சில எண்களை கணிச்சு வச்சுட்டு நான் எங்கேயா ஒரு பக்கம் போகிறபோது அதுக்காக மூவ் பண்ணுவேன். பகவான் எனக்கு கொடுக்குன்ற போது கொடுப்பார். பணத்தாசை யாருக்குமே இல்லாமல் இல்லை, எல்லோருக்கும் ஆசை உண்டு. கோடான கோடி சொத்து வச்சுருக்கவங்களுக்கும் மேலும் சொத்து சேர்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஆண்டிக்கு கூட இன்னொரு வேளை சாப்பாட்டை சேர்த்து வாங்கி வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அது மாதிரி ஆசை இல்லாத மனிதன் யாரையா இருக்கிறா? எல்லாருக்கும் ஆசை உண்டு. அதனால் லாட்டரி யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா நண்பர்களே, நாம் விஷயத்துக்கு போவோம். லாட்டரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கு விற்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். என்னுடைய காணொலியை பார்க்குற நிறைய வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் ஆதரவாளர்கள் எங்களுக்கு ஒரு பொதுவான கணிப்பில் என்னுடைய ராசி இந்த ராசி, என்னுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், இதுக்காக எனக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க, நான் எங்கள் லாட்டரிக்காக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கட்டும், எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்குது, மிகப்பெரிய பண நெருக்கடியில் நான் இருக்கிறேன், மிகப்பெரிய கடனில் இருக்கிறேன், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு ஒரு நல்ல புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் நான் ஒரு பொதுவான கணிப்பாக கொடுக்குறேன். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், சுய ஜாதகங்களை தெளிவாக ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ என்ன தசை தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் எந்த நாமயோகம் கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாகவும் ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் உங்களுக்கு யோகாதிபதிகள் யார், அவயோகிகள் யார், கர்ணநாதன் யார் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக ஆய்வு பண்ணி அந்த யோக நட்சத்திரங்கள் கர்ண நட்சத்திரங்கள் எப்போது வரும், அந்த நட்சத்திர காலகட்டங்களில் நமக்கு ஒரு மூவ் பண்ணால் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற நமக்கு நடக்கும் அப்படிங்கிற கணிப்பும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 30 நாள் உழைச்ச பணத்தை கொண்டு போய் டெய்லி லாட்ரி வாங்கி அதில் ஏன் லாஸ் பண்ணணும்? உங்களுக்குன்னு ஒரு யோக நட்சத்திரம் இருக்கும், அதில் மட்டும் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் போதும். அப்போ 29 நாள் நமக்கு பணம் மிச்சம்தான். அதனால் நல்ல தொகையை மிச்சம் பண்ணுறதும் இழப்பீடு பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு சுயஜாதகத்தை தெளிவாக பாருங்கள், என்ன தசை தசாபுத்திகள் போய் கொண்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். சரிங்களா நண்பர்களே?
அதனால் இது பொதுவான கணிப்பு. ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு வந்து மேச ராசி நண்பர்களுக்கு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது 3, 6, 9, 8, 5, 1, 369, 851. இந்த 6 எண்கள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொதுவான எண்கள். இந்த எண்களை வச்சு நம்ம தாராளமாக லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு மூவ் பண்ணலாம். சரியா? சரி, இதை எப்படிங்க பயன்படுத்துறது? லைனாக பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால், இந்த எண்களை 369, 851 சொல்லி 6 இலக்க எண்களாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பூஜ்ஜியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்தில் நாம் பூஜ்ஜியத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தினோம்னா அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போ 369 051 அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு. எந்த இடத்துல வேண்டுமானாலும் பூஜ்ஜியத்தை பயன்படுத்திக்கலாம். ஒரு 4 இலக்க எண்களாக நம்ம விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 இலக்க எண்கள் விளையாடுகின்ற பொழுது இப்போ 0 ஆரம்பத்தில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம். அப்படி என்றால் 0369ன்னு நம்ம விளையாண்டுக்கலாம். இல்லை 0851 அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கலாம். இல்லை 0159, 0519 இப்படியும் விளையாண்டுக்கலாம். 4 எண்களாக விளையாடுகின்ற பொழுது கண்டிப்பாக 3519, 3699 இப்படி இந்த எண்களையே நீங்கள் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். சரிங்களா? இதில் சொல்லப்படாத எண்கள் ஒரு 3 எண்கள் இருக்குது. அது வந்து 2, 4, 7. இந்த 2, 4, 7 இங்கே சொல்லலை. ஆனால் அந்த எண்களை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்த 6 எண்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எண் பயன்படுத்திக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இதே 369, 851 அப்படிங்கிற வர இடத்துல 857 பயன்படுத்திக்கலாம். இல்லை 367, 851 பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 2ஆம் நம்பரையும் ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்திக்கலாம். ஆக இதில் கொடுத்துருக்கிற 6 இலக்க எண்களில் இந்த எண்கள் தான் அதிகமாக வரும். சரிங்களா நண்பர்களே? அதனால் மேசராசி நண்பர்களுக்கு நாட்டர் யோகம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக கணிச்சுக்கிட்டு அதில் விருப்பம் உள்ளவங்க போகலாம். இல்லையா நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு நடக்கிற தசாபுத்திகள் அதற்குள்ளே போக வேண்டாம், நமக்கு பணம் பொருள் இழப்பீடை கொடுக்கும் அப்படின்னா நம்ம போகாமல் இருந்துக்கலாம். அதனால் ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படிங்கிறது 2 ஸ்தானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம் புதையல் ரகசியங்கள். இந்த 5, 8 மிகப்பெரிய தொடர்பில் இருந்தாலோ சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலோ அவர்கள் தசாபுத்தி நடத்துகிற காலகட்டத்தில் நமக்கு அந்த யோகம் ஏற்படும். அதே மாதிரி இந்த 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது நம்ம லக்னத்திலேருந்து 5ஆம் இடம் 8ஆம் இடம் அந்த கிரகங்களே நமக்கு நாமயோகத்தின் அடிப்படையிலையும் கரணத்தின் அடிப்படையிலையும் யோகமாக வந்து தசாபுத்தியாக நடத்துச்சுன்னா அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி ஒருத்தர் பொருளாதாரத்தில் ரொம்ப உச்சத்தில் வர்றாரு அப்படின்னு கேட்டால் அதற்கும் ஒரு நேர காலம் வேணும். கஷ்டத்தில் திடீர்னு பொருளாதார உச்சத்துக்கு போகிறாரு, பணமழை, அவர் பணத்திலேயே நனைகிறார் ஐயா, பணம் கொட்டுன்னு கொட்டுது. அது எப்படி? உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்து அவர்கள் தசாபுத்தி நடத்துகிற காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் முறையிலையோ வேலையிலையோ நாம் என்ன செய்கிறோமோ அதன் மூலமாக வருமானத்தை ரெட்டிப்பாக பெறலாம். அப்போ தான் பணம் நமக்கு நிறைய கைக்கு வரும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஜாதகத்தில் நிறைய உண்டு. அதனால் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர பொதுவான எண்கள் அப்படிங்கிறதும் பொதுவான கணிப்பு அப்படிங்கிறதும் ஒரு 100க்கு ஒரு 35%, 40% தான் சப்போர்ட் பண்ணும். சரியா நண்பர்களே? விருப்பம் உள்ளவங்க உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. தெளிவான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.